தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜாலில் கிணற்றுக்குள் தவறுதலாக விழுந்த பூசகர் உயிரிழப்பு. ஜாலில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்த நபர்களினால் தாக்குதல். யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் இருந்த கிணற்றுக்குள் தவறுதலாக விழுந்த பூசகர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், சுதுமலை தெற்கு மானிப்பாய் பகுதியை சேர்ந்த 52 வயதுடைய பூசகர் ஒருவர் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற கிணற்றில் குளிப்பதற்காக சென்ற வேளை தவறுதலாக அவருடைய கால்வழிக்கு கிணற்றில் விழுந்துள்ளதாகவும் இதனை அடுத்து சிறிது நேரம் பின்னதாக உறவினர்கள் குறித்த நபரின் சடலம் இருப்பதை கண்டு உடனடியாக மானிப்பாய் போலீசாருக்கு தகவலை வழங்கியதை அடுத்து மானிப்பாய் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலத்தினை மீட்டு சடலம் மீதான விசாரணைகளை மேற்கொண்ட போதே குறித்த பூசகர் குளிப்பதற்காக வருகை தந்த வேளைதான் இவ்வாறு தவறுதலாக கிணற்றில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டதன் பின்னதாக மேற்படி உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னதாக சடலம் உறவினர் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இன்னும் இந்த சம்பவமானது உறவினர்களை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து இளைஞர்கள் குழுவினை சேர்ந்தவர்கள் வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பொன்னாலையில் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் பொன்னாலை பகுதியில் இருக்கிற வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து சந்தேகத்திற்கிடமானவர்கள் இவ்வாறு மோசமான செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போது போலீசார் தெரிவிக்கையில், பொன்னாலை மூலாய் பகுதியில் இருக்கின்ற பாடசாலை ஒன்றின் பழைய மாணவர் சங்க கணக்கினை வெளிப்படுத்த வேண்டும் என்று பொன்னாலை பகுதியில் வசித்து வருகின்ற இளைஞர் குழுவுக்கு பொறுப்பான உபதலைவர் குறித்த சங்கத்தினரிடம் கோரிக்கை விடுத்த வேளை இந்த விடயம் தொடர்பில் அவர்கள் கணக்கு தொடர்பான எந்தவிதமான தகவலும் கொடுக்கவில்லை என்றும் அதன் பின்னதாக குறித்த உபதலைவர் இந்த விடயம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் கணக்குகளை பதிவிடுங்கள் என்று கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குறித்த உபதலைவருடைய வீட்டிற்குள்ளேயே அத்துமீறி நுழைந்த இளைஞர்கள் இவ்வாறு குறித்த வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும் இன்னும் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த நிலையில் உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை சேர்ந்தவர்கள் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பான முறைப்பாட்டினை மேற்கொண்டுள்ளதாகவும் மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பில் தீவிரமாக வட்டுக்கோட்டை போலீசார் தேடி வருவதாகவும் குறித்த நபர்கள் இவ்வாறான ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் குறித்த வீட்டின் உரிமையாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாகவும் தொடர்ச்சியாக கணக்கு தொடர்பான விவரங்களை கேட்டு வந்த உபதலைவரை தாக்குவதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளார்களா என்று சந்தேகத்திற்கிடமாக போலீசார் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24/7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.